அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். இதே நேரத்தில் ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். சூரியன் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். 13ஆம் தேதிக்கு பிறகுதான் விரயத்திற்குள் நுழைகிறார். எனவே அதற்கு முன்னதாகவும் சரி, விரயத்தில் நுழைந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. அவருடன் இணைந்து புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலு சேர்க்க போகின்றன. எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரய செலவுகள், அலைச்சல்கள் போன்றவை மிகவும் அபரிவிதமாக கட்டுக்குள் வரும். நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கியமான நேரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் விரய சனியின் இறுதி காலகட்டத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே உறுதியாக ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக அலைச்சல் அதிகரித்தாலும் கடினமாக உழைத்தாலும் நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன், ராசியின் நீட்சி அதிபதியான புதன் தெல்ல தெளிவாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் நுழைந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது. நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை தான் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சி உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். ஏனென்றால் பொதுவாக வித்யாகாரகரான புதன் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை உறுதியாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் நோய்வாய்ப்படுவதோடு மட்டுமல்லாது மிக எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். ஆனால் தற்போது விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் இந்த தருணத்தில் எதிர்பாராத விரயங்களை தவிர்க்க முடியாத சூழல் உருவாகலாம். எனவே நன்கு முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டால் சுப விரயங்களாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவேதான் நரக வாழ்க்கை முடிந்து மிக முக்கியமான தருணமாக அமைவதற்கான சூழலை வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்துகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கணிதம், எண், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே இவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல யோகமும் உங்களுடைய வாழ்வில் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார் புதன். ராசியின் அதிபதியான குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று கொண்டிருக்கும் போது இந்த வேளையில் உச்சம் பெற்று ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரனும் பலம் பெறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மை இந்த தருணத்தில் உறுதியாக 7.5 சனியாக இருந்தாலும் கூட மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே குடும்பத்தில் வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். புதிய வரவுகளை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சாத்தியக்கூறுகளும் கிடைக்கும். எனவே நினைப்பதை காட்டிலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையில தோல்வியும் தடையும் என பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாக இந்த தருணத்தில் உண்டுங்க. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய அலைச்சல், சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நன்கு திட்டமிடுதல் என்பது மிக முக்கியம். அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் கடன் சார்ந்த தொல்லைகளை விளக்குவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக குருவுடன்
அக்ர நிவர்த்தி பெறக்கூடிய கிரகநிலைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகரகரான புதன் விரயத்தில் இருந்தாலும் யோகஸ்தானத்தை பார்ப்பது கடன் உள்ளிட்ட பல நெருக்கடிகளையும் நிதி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவலைகள் நீங்கி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வரும். இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். புத்திரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுங்க. எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக சந்திக்க முடியும். குறிப்பாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்த கருத்து மோதல் விலகுங்க. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் 7.5 சனியாக இருந்தாலும் உறுதியாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து தடையாக இருந்த பல காரியங்கள் தடை விலகி முன்னேற்றமாக அமைவதற்கான சூழல் உறுதியாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மூலப்பொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் சந்தை நிலவரம் நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிச்சயமாக உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மிக சிறப்பாக அமையும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகையும் நிறைவாக மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்தை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகமாகவும் பார்க்கப்படுகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகத்தை புதன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. ஆனால் சற்று கடினமாக சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுகிறது. இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்து வந்த உங்களுக்கு அதற்கான பலன் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. புதிய விளைநிலம் வாங்குதல் உள்ளிட்ட நல்ல மாற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீனராசிக்காரர்கள் பதிவு செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதோடு நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியாக இருந்தாலும் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும்.